ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த சட்டி வச்சாச்சு, சட்டி காய்ஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குருவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு, எண்ணெய் சேர்த்துக்குருவோம்னா ஜீரகம் சேர்த்துக்குருவோம். நான் கொஞ்சம் பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரக பொடி சேர்த்துக்குருவோம். பட்டை வத்தை சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலை, இப்போ பொடியை நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம் சேர்த்துக்குருவோம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வந்துட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சு கேரட் சேர்த்துக்குருவோம். கேரட் சேர்த்தாச்சா? இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம். கேரட்டோட தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்குருவோம். இந்தளவுக்கு நல்லா கிண்டினதுக்கப்புறம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருவோம். இப்போ மூடியை திறந்துட்டு இந்தளவுக்கு வந்திருக்கும். ஒரு கலரி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்குருவோம். இது ஆப்ஷன் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்தளவுக்கு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம். கிண்டி போட்டு சிம்மில் வச்சு மூடி வேக வச்சுருவோம். இப்போ திறந்து பார்ப்போம். இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேங்காய் ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக வைப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். இது ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவணும்னா சூப்பரான கேரட் செய்யும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னு கேட்பாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் போவோம். பாய்.